இவர் வந்து ஒரு நாள் வேற இடத்துக்கு போயிட்டு போட்டோ ஷூட் எடுத்துட்டு அதை அன்னன்னைக்கு ரிலீஸ் பண்ணிக்கிறாங்களா அடுத்த நாள் இதுவும் நடக்கிறது. நீ தமாஷுக்கு சொன்னாலும் இதுவும் நடக்குது. தாய்லாந்து சென்று விட்டு தீபாவளி அன்று மதியம்தான் தமிழகம் வருகிறார். வந்த உடனே வேலை செஞ்சிட்டோம் அப்படின்னு காட்டணுன்றதுக்காக அன்றைக்கி தான் போய் இந்த பொறியாளர்களை எல்லாம் அழைத்து கொண்டு இந்த கூட இந்த அயன் பண்ணுற தம்பி வர போயிருக்காரு ஃபேக்ட் செக் டீம். அவருக்கு எதுக்கு என்ன வேலைன்னு தெரியல. அரசு அதிகாரிகள் போவார்கள், பொதுப்பணித்துறை அதிகாரிகள் போவார்கள், நீர்வளத்துறை அதிகாரிகள் போவார்கள், மாநகராட்சி அதிகாரிகள் போவார்கள். நீ ஃபேக்ட் செக் பண்ணுற பையன், உனக்கு என்ன வேலை? உதயநிதி கூட எப்படி ஒரு கேலி கூத்தாக இந்த அரசு நடக்கிறது என்று பாருங்கள். அது அரசு ஆய்வு, துணை முதலமைச்சர் நடத்தும் ஆய்வு. அதில் அயன் கார்த்திகேயனுக்கு என்ன வேலை? சரி போய் வேகமாக ஆய்வு பண்ணாங்களா? சரின்னு முடிஞ்சிருச்சு. ஆய்வு பண்ணி அவரே ஃபோட்டோ போட்டுட்டார். திங்கட்கிழமையே அந்த புகைப்படங்கள் எல்லாம் போய் கையை எப்படி காட்டி ஒரு ஃபோட்டோ, இப்படி இடுப்பில் கை வச்சுட்டு ஒரு ஃபோட்டோ, ரொம்ப சோகமாக ரொம்ப தீவிரமாக கண்காணிக்கிற மாதிரி ஒரு 10 ஃபோட்டோ அவரே போட்டுட்டார். நேற்று மதியம் பத்திரிகையாளர்கள்லாம் எடுத்து இப்போதும் களத்தில் நிற்கிறார் என்று போட்டார்கள். என்னன்னா அந்த இன்ஸ்டா பஞ்சாயத்தை உருட்டுறதுக்கு மாற்றுறதுக்கு. பழைய ஃபோட்டோ தானே மொத்தமாக எடுத்து வச்சுக்கிறது, ஃபோனில் எடுக்கிறது தானே, அதை எடுத்துக்கலாம். சலிச்சு போச்சு ஜனங்களுக்கு இவங்களோட நாடகத்தை பார்த்து பார்த்து. இந்த மழையில் எவ்வளோ கோவம் வருது, ஜனங்களோட கோவம் வருதுன்றது மட்டும் நம்ம பார்க்க போகிறோம்.